வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய பயம் என்ன என்று கேட்டால் பலரும் ஒரே பதில் சொல்வார்கள்: மரணம். பிறந்தவன் ஒரு நாள் சாக வேண்டும். இது இயற்கையின் சட்டம் என்று நாம் நம்பி வளர்ந்திருக்கிறோம். ஆனால் ஒரு மகான் இந்த நம்பிக்கையையே மாற்றினார். மரணம் என்பது மனிதனின் விதி அல்ல, அறியாமையின் விளைவு என்று தைரியமாக கூறியவர் அருட்பெருஞ்சோதி வள்ளலார். இன்று நாம் ஒரு ஆழமான கேள்வியை பார்க்கப் போகிறோம். மனிதன் உண்மையில் சாக வேண்டுமா, அல்லது மரணத்தை தாண்டிய ஒரு உயர்ந்த வாழ்க்கை சாத்தியமா? இந்த உரையை முழுமையாக கேட்டால் வாழ்கிறோம் என்று நாம் நினைப்பது உண்மையிலேயே வாழ்வா என்ற கேள்வி உங்களுக்குள் எழும். வள்ளலார் யார்? வள்ளலார் ராமலிங்க அடிகளார் என்று அழைக்கப்பட்ட இந்த மகான் ஒரு சாதாரண சந்நியாசி அல்ல. அவர் கருணையின் உருவம். அவரின் ஆன்மீகத்தின் மையம் ஜீவ காருண்யம். எல்லா உயிர்களும் தன்னுடைய உயிரே என்ற உணர்வு. ஒரு உயிர் பசிக்கும்போது அவர் மனம் நடுங்கியது. ஒரு விலங்கு காயமடைந்தால் அது அவருக்கே வலி. அவர் சொன்னார், உயிரை நேசிப்பதே இறைவனை நேசிப்பது. அதனால்தான் அவர் சத்திய தர்மசாலை அமைத்து யாராக இருந்தாலும் பசி தீர்த்தார். மதம் இல்லை, ஜாதி இல்லை, வேறுபாடு இல்லை. வள்ளலாருக்கு கடவுள் கோவிலில் மட்டுமில்லை, பசி கொண்ட மனிதனின் கண்களில் இருந்தார். மரணம் இயற்கையா அல்லது பழக்கமா? நாம் அனைவரும் மரணம் தவிர்க்க முடியாதது என்று நம்புகிறோம். ஆனால் வள்ளலார் ஒரு அதிர்ச்சியான உண்மையை கூறினார். மனிதன் மரணிக்க படைக்கப்படவில்லை. அவர் பார்வையில் மரணம் என்பது இயற்கை நிகழ்வு அல்ல. அது மனிதன் ஒளியிலிருந்து விலகியதின் விளைவு. கோபம், ஆசை, பொறாமை, கொடூரம், கருணையின்மை இவை அனைத்தும் உடலின் உள்ளே இருக்கும் தெய்வீக ஒளியை மங்கச் செய்கின்றன. ஒளி குறையும் போது அழிவு தொடங்குகிறது. அவர் சொன்னார், உடல் அழிவது தவிர்க்க முடியாதது அல்ல. ஒளி நிரம்பினால் உடல் மாற்றம் பெறும். மரணமில்லா வாழ்க்கை என்றால் என்ன? இது நீண்ட ஆயுள் பற்றி மட்டுமல்ல. வள்ளலார் கூறியது ஒளி நிலை. அவர் இதை ஒளி தேகம் அல்லது சுத்த தேகம் என்று அழைத்தார். இந்த நிலை வந்தால் நோய் உடலை தொடாது, முதுமை உடலை பலவீனப்படுத்தாது, உடல் கமாக இருக்காது. மெல்ல அது ஒளியைப் போல நுட்பமாக மாறும். உடல் ஒரு சுமை அல்ல, ஒரு தெய்வீக கருவியாகும். அவர் இறைவனை அருட்பெருஞ்சோதி என்று அழைத்தார், அளவற்ற கருணையின் ஒளி. அந்த ஒளி உடலுக்குள் முழுவதும் பரவும் போது மரணம் நிகழ வேண்டிய அவசியமே இல்லை. ஒளி தேகம் பெறும் பாதை. வள்ளலார் மிகவும் எளிய ஆனால் மிகவும் உயர்ந்த வழியை சொன்னார். கருணை. கருணை என்பது ஒரு நல்ல குணம் மட்டுமல்ல, அது மனிதனை ஒளியாக மாற்றும் சக்தி. கருணை உள்ள இடத்தில் கடவுள் இருக்கிறார் என்று அவர் கூறினார். ஒரு உயிர் துன்பப்படும் போது உங்கள் இதயம் பதற வேண்டும். அந்த மென்மைதான் ஆன்மாவின் விழிப்பு. அடுத்ததாக அவர் வலியுறுத்தியது அஹிம்சை. உயிரை கொன்று உண்பவரால் மரணத்தை வெல்ல முடியாது என்று அவர் தெளிவாக சொன்னார். ஏனெனில் கொலை பயத்தை உருவாக்கும், கருணை ஒளியை உருவாக்கும். மனம் மென்மையாக வேண்டும், உணவு சுத்தமாக வேண்டும், சிந்தனை வெளிச்சமாக வேண்டும். பிறகு அவர் சொன்ன ஒரு எளிய பயிற்சி ஒளி தியானம். அமைதியாக அமர்ந்து உங்கள் இதயத்தில் ஒரு மென்மையான ஒளி எரிகிறது என்று உணருங்கள். மெல்ல அருட்பெருஞ்சோதி என்று மனதில் சொல்லுங்கள். ஒரு நாள் நீங்கள் கவனிப்பீர்கள், கோபம் குறைகிறது, பயம் குறைகிறது, உள்ளே காரமில்லாத அமைதி வருகிறது. அது ஒளியின் தொடுதல். வள்ளலாரின் மறைவு மனிதரா, ஒளியா? மேட்டுக்குப்பம். அந்த காலத்தில் வள்ளலார் தனது சீடர்களிடம் ஒரு ஆழமான செய்தி கூறினார். நான் விரைவில் இந்த உடலை ஒரு உயர்ந்த நிலைக்கு மாற்றப் போகிறேன். யாரும் கவலைப்பட வேண்டாம். ஒரு சிறிய அறைக்குள் அவர் சென்றார். அறையை உள்ளிருந்து பூட்டினார். வெளியே இருந்தவர்களுக்கு ஒரு கட்டளை: இந்த கதவை திறக்காதீர்கள். நாட்கள் கடந்தன. அரசாங்க அதிகாரிகள் கூட சந்தேகப்பட்டனர். கதவு திறக்கப்பட்டது. ஆனால் அந்த அறைக்குள் உடல் இல்லை. அவர் எங்கே போனார்? தப்பிச் சென்றாரா, அல்லது உண்மையில் உடலை ஒளியாக மாற்றினாரா? இதற்கு அறிவியல் பதில் சொல்லவில்லை. ஆனால் ஆன்மீகம் ஒரு சுட்டி காட்டுகிறது. உடல் ஒளியாக நுட்பமடைந்தால் அது நம் கண்களுக்கு தெரியாத நிலைக்கு மாறலாம். வள்ளலார் தன் இறுதி நாட்களில் சொன்னார், காற்றாலும் நெருப்பாலும் நீராலும் நோயாலும் ஆயுதங்களாலும் என்னை அழிக்க முடியாது. இது ஒரு கவிதை அல்ல, அவரின் அனுபவத்தின் குரல். அவர் மரணத்தை எதிர்பார்க்கவில்லை, மாற்றத்தை மட்டும் ஏற்றார். பலர் நம்புவது வள்ளலார் மறையவில்லை. அவர் மனித பார்வைக்கு அப்பாற்பட்ட ஒளி நிலையில் தொடர்கிறார். மனிதன் உண்மையில் சாக வேண்டுமா?
வள்ளலாரின் பதில் மிகவும் தெளிவு. மரணம் தவிர்க்க முடியாதது என்று நம்புவதுதான் மனிதனின் மிகப்பெரிய அறியாமை. ஆனால் அவர் ஒரு முக்கியமான உண்மையை சொன்னார். உடல் மரணத்திற்கு முன் அகந்தை மரிக்க வேண்டும். நான் என்ற பிடிப்பு போக வேண்டும். வெறுப்பு கரைய வேண்டும். பிரிவு உணர்வு மறைய வேண்டும். அன்பு பெருகும் போது பயம் மறையும். பயம் மறையும் போது மரணம் தனது பிடியை இழக்கும். அன்பில்லாமல் வாழ்வதே உண்மையான மரணம். கருணையுடன் வாழும் மனிதன் ஏற்கனவே நித்தியத்தை தொடுகிறான். இன்று நாம் தொடங்க வேண்டியது என்ன? ஒளி தேகம் ஒரு நாளில் வராது. ஆனால் பாதை இன்று தொடங்கலாம். தினமும் ஒரு உயிருக்கு உதவுங்கள். கடுமையான வார்த்தைகளை குறையுங்கள். உணவை விழிப்புணர்வுடன் தேர்வு செய்யுங்கள். சில நிமிடங்கள் ஒளியை நினைத்து அமைதியாக இருங்கள். எல்லோரையும் சமமாக பார்க்க முயலுங்கள். மெல்ல உங்கள் உள்ளே ஒரு மாற்றம் நடக்கும். அது வெளியில் தெரியாது. ஆனால் நீங்கள் உணர்வீர்கள். மனம் லேசாகிறது. அதுதான் ஒளி மனிதனாக மாறும் தொடக்கம். இறுதி சிந்தனை. வள்ளலார் சொன்ன ஒரு வரி முழு ஆன்மீகத்தையும் சுருக்குகிறது. அன்பே சிவம். அன்பு அதிகரிக்கும் போது மனிதன் எல்லைகளை தாண்டுகிறான். அப்போது வாழ்க்கை பிறப்பு மற்றும் மரணம் என்ற இரண்டு புள்ளிகளுக்கு நடுவில் சிக்கிய பயணம் அல்ல. அது ஒளிக்கான திரும்பிச் செல்லும் பாதை. ஒரு கேள்வியை இன்று உங்கள் மனதில் விதையிடுங்கள். நான் பயத்தோடு வாழ்கிறேனா அல்லது ஒளியோடு வாழ்கிறேனா? வள்ளலார் பாதை கடினம் அல்ல. ஆனால் அது நேர்மை கேட்கிறது, மென்மை கேட்கிறது, அளவற்ற கருணை கேட்கிறது. ஒரு நாள் மனிதன் மரணத்தை வெல்வான் என்று அவர் நம்பினார். அந்த மாற்றம் ஒருவரிடம் தொடங்க வேண்டும். அது நம்மிடமா? அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி.